கிழங்கு வகைகள் என்றாலே உடல் எடையை அதிகப்படுத்திவிடும் என்று உணவில் தவிர்த்து விடுவார்கள். ஆனால் சுவை நிறைந்த இந்த சேனைக்கிழங்கு சாப்பிடுவதால் ஏராளமான நன்மைகளை பெற முடியும். மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துவது முதல் புற்றுநோயை தடுப்பது வரை சேனைக்கிழங்கு தரும் ஆரோக்கிய நன்மைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஊட்டச்சத்துக்கள். சேனைக்கிழங்கில் நார்ச்சத்து, மினரல்ஸ் மற்றும் வைட்டமின்கள் அதிக அளவில் உள்ளன. இதை தவிர இதில் வைட்டமின் சி, காப்பர், பொட்டாசியம் மற்றும் மாங்கனீஸ் போன்ற உடலுக்கு அத்தியாவசியமான பல ஊட்டச்சத்துகளும் உள்ளன. மூளை செயல்பாடு. ஆய்வுகளின்படி சேனைக்கிழங்கில் உள்ள காம்பவுண்ட்ஸ் நினைவாற்றல் மற்றும் மூளையின் செயல்பாடுகளை மேம்படுத்துகிறது. மெனோபாஸ் அறிகுறிகளை சமாளிக்க சேனைக்கிழங்கு சாப்பிடலாம். இது மெனோபாஸ் காலகட்டத்தில் இருக்கும் பெண்களுக்கும் மாதவிடாய் நின்ற பெண்களுக்கும் அதிக நன்மைகளை தரும். செரிமானம். இது செரிமான என்சைம்ஸின் உற்பத்தியை அதிகரித்து இதனால் செரிமானம் எளிதாகும். மேலும் இதன் விளைவாக குடலில் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை அதிகரிக்கும். புற்றுநோயை எதிர்க்கும். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன. எடை இழப்பு. சேனைக்கிழங்கை சாப்பிடுவது பசி உணர்வை கட்டுப்படுத்தி எடை இழப்புக்கு உதவுகிறது. இதை சாப்பிடும் பொழுது நீங்கள் நீண்ட நேரத்திற்கு நிறைவாக உணர்வீர்கள். சேனைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் முறை. சேனைக்கிழங்கை சிறிய துண்டுகளாக நறுக்கி வறுவல் அல்லது பொரியல் செய்து சாப்பிடலாம். சேனைக்கிழங்கு சமைக்கும் பொழுது சிறிதளவு புளி சேர்த்து கொண்டால் அரிப்பு ஏற்படாது. கட்லட் செய்யும் பொழுது உருளைக்கிழங்கிற்கு பதிலாக சேனைக்கிழங்கை பயன்படுத்தலாம். அதிக எண்ணெய் சேர்த்து வறுத்து சாப்பிட விருப்பமில்லாதவர்கள் குழம்பு செய்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இது பிறருக்கும் பயன்பெற இதனை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.